இன்ஃப்ளூயன்ஸுங்கிற பேர்ல உங்களைய எப்படி இப்படிலாம் வந்து ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பேசலாம். மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டா சைனால இருந்து இம்போர்ட் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அந்த பிசினஸ் ட்ரிப்ல எப்படிலாம் நம்மள வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இனிஷியல் ஸ்கேம் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து விசா ப்ராசஸ் தான். இந்த விசா ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் என்ட்ரி இருக்கு, மல்டிபிள் என்ட்ரி இருக்கு. இதுல மெயின் ஸ்கேம் எங்க நடக்கும்னா, உங்களுக்கு வந்து பிசினஸ் விசாங்கிற பேர்ல டூரிஸ்ட் விசா போட்டு கொடுத்துருவாங்க. பேசிக்கா பிசினஸ் விசாக்கு வந்து சிங்கிள் என்ட்ரி மல்டிபிள் என்ட்ரி இருக்கும். மல்டிபிள் என்ட்ரி இனிஷியலா வந்து தரவே மாட்டாங்க. அதுல நீங்க டூரிஸ்ட் விசாவா இருந்தாலும் சிங்கிள் என்ட்ரி மல்டிபிள் என்ட்ரி இருக்கும். இதுல உங்களுக்கு வந்து காஸ்ட் தான் இல்ல ஸ்கேமே. உங்களுக்கு வந்து என்னன்னா டூரிஸ்ட் விசாவா இருந்ததுன்னா 3000 ஸ்டார்டிங் ஆகுது. இதே வந்து பிசினஸ் விசாவா இருந்தா 7500 ஸ்டார்ட் ஆகுது. இதுல நீங்க வந்து 10,000 வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். இப்போ அந்த ஏஜென்சிஸ் எல்லாமே பேக்கேஜா பேசுறாங்க. 2 lakhs கொடுங்க, 3 lakhs கொடுங்க, உங்களுக்கான பிசினஸ் ட்ரிப் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. ஸோ இப்போ அதுல எப்படிலாம் நம்மள சார்ஜஸ்ல ஸ்கேம் பண்ண முடியும்? வந்து விசா பத்தி சொல்லிட்டேன். அடுத்தது வந்து ஃபிளைட் சார்ஜஸ். பேசிக்கா பிசினஸ் ட்ரிப் வந்து நம்ம சடனா வந்து பிளான் பண்ண மாட்டோம். ஆனா கொஞ்சம் லாங் டேர்ம்ல பிளான் பண்றப்ப நம்மளுக்கு வந்து எக்கனாமில வந்து அப் அண்ட் டவுன் காஸ்டே மேக்ஸிமம் 1 lakh தான் ஆகும். நான் வந்து சொல்றது ப்ரீமியம் ஃபிளைட்ஸ். இதே வந்து ப்ரீமியம் ஃபிளைட் இல்லாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னது சீசனபிளா வந்து சார்ஜஸ் வந்து டிஃபர் ஆகலாம். ஆனா நான் சொல்றது வந்து மேக்ஸிமம் வந்து 1 lakhன்னு சொல்றேன். இதுல வந்து 25% வரைக்கும் உங்களுக்கு கம்மி ஆகலாம். இப்போ நம்ம ஒன்ஸ் அங்க ரீச் ஆயிட்டோம் அப்படின்னா அங்க நமக்கு எந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் நடக்கும்? ஃபர்ஸ்ட் சைனா ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து சைனீஸ் ப்ராப்ளம் தான். உங்களுக்கு சைனீஸ் தெரியாது, அங்க இருக்கிற மேக்ஸிமம் சைனீஸ்க்கு இங்கிலீஷ் தெரியாது. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா டிரான்ஸ்லேட்டர் வச்சு சால்வ் பண்ணலாம். அந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 200 யுவான், இங்க ஒரு யுவான்ங்கிறது 13.5 rupees மேபி டிஃபர் இருக்கலாம். அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதே நீங்க டிரான்ஸ்லேட்டர்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 யுவான்ல இருந்து 300 யுவான் பர் டேக்கு சார்ஜ் ஆகும். இதுக்கு மேல கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஸ்கேம் பண்ணலாம்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் சோர்சிங்கில் நம்மள எப்படி ஸ்கேம் பண்ணலாம்? இது வந்து ப்ராடக்ட் சோர்சிங் ஸ்கேம் இல்ல, மேனுஃபேக்சரர் ஸ்கேம். இது வந்து எப்படின்னா நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றப்ப ஒரு ப்ரைஸ், ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வந்து மெட்டீரியல் சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் லேபர் காஸ்ட் ஆகுது, கொஞ்சம் ஹேண்ட்லிங் காஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு 1 யுவான் 2 யுவான் சொன்னாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேல சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு ஸ்கேம் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஷார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்ஸ் அங்கேருந்து கொண்டு வரதில் எப்படிலாம் நம்மள ஸ்கேம் பண்ணுறாங்க? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க ப்ராடக்ட் வந்து நீங்க ஆர்டர் போட்டு வந்துடுறீங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து எப்போ வந்து ரெடி ஆகுது என்னன்ட்டு வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுல மேக்ஸிமம் 90% ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எப்படின்னா நாளைக்கு வந்து கண்டெய்னர் ரெடி ஆகுதுன்னா இன்னைக்கு தான் என்ன பண்ணுவாங்க, கம்பெனில இருந்தே சரக்கு வந்து வர சொல்லுவாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு வந்து வேர் ஹவுஸ் சார்ஜஸ், ஹேண்ட்லிங் சார்ஜஸ், லோடிங் சார்ஜஸ், அன்லோட் சார்ஜஸ் அப்படின்ட்டு 25% போட்டுருவாங்க. இதெல்லாம் சார்ஜஸ் ஆகும் தான். ஆனா எப்படின்னா மேக்ஸிமம் 5 to 7% ஆகலாம். அதுக்கு மேல பண்றாங்கன்னா ஸ்கேம் பண்றான்னு அர்த்தம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ஃப்ரைட் சார்ஜஸ், ஹேண்ட்லிங் சார்ஜஸ், லாஜிஸ்டிக்ஸ். இத கண்டெய்னர் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்டே பேசிக்கோங்க. இது இல்லைன்னா மேபி உங்களுக்கு வந்து ஒரு 5% வரைக்கும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே 25% டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பா ஸ்கேம் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி எந்த ஸ்கேமும் இல்லாம டைரக்டா வந்து ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணணும்னாலும் சரி, இல்ல உங்களுக்காக ப்ராடக்டா நாங்க சோர்ஸ் பண்ணணும்னாலும் சரி, எந்த தயக்கமும் இல்லாம ட்ரஸ்ட் காமர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.